தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே, பிஎஃப் கெப்பாசிட்டர் செக் பண்ணுவது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், பிஎஃப் கெப்பாசிட்டர் செக் பண்ணுவது எப்படின்னு கேட்டிருந்தார். அவருக்காக தான் இந்த வீடியோ நாம் எடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி கேள்விகளோட நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் வீடியோ பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் பிஎஃப் கெப்பாசிட்டர் செக் பண்ணுவது எப்படின்னு பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் இந்த பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் கெப்பாசிட்டர் பழுது அதாவது புல் ஷார்ட்டாக இருக்கிறதும் இல்லைன்னு சொன்னால் அது நன்றாக இருக்கிறதையும் நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் கெப்பாசிட்டரை நாம் ரெண்டு வழியில் செக் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிஎஃப் கெப்பாசிட்டருக்கு வோல்டேஜ் அதாவது டிசி வோல்டேஜை நாம் ஃபுல் வோல்டேஜில் ஒரு அளவான நார்மலான வோல்டேஜை கொடுத்து அதை நாம் டிசி ரேஞ்சில் வச்சு செக் பண்ணி பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 சிம்பிள் அடையாளம் கொடுத்து எண் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரேஞ்சில் வச்சு செக் பண்ண முடியும். பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 அதாவது 2 கொடுத்து இதில் ஆங்கிலத்து 2 கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் வச்சு நாம் செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ நாம் டிசி வோல்டேஜை கொடுத்து எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் பஸர் மோடில் வச்சுருக்கிறேன். பஸர் மோடில் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குறோம். மீட்டர் நல்லாவே வேலை செய்யுது. இப்போ நாம் இந்த ரேஞ்சில் வச்சுருக்கோம். இப்போ இந்த கெப்பாசிட்டரை நாம் செக் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போர்ட்லேருந்து கலட்டுறீங்கன்னா இது ரெண்டையும் இந்த மாதிரி டச் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி ஷார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் இருக்கிற வோல்டேஜ் கூடுதலாக இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் போயிடும். இப்போ நான் இந்த கெப்பாசிட்டரை ஒருக்கா சார்ஜ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த மாதிரி வைக்கிறோம். இது டயோடு மோடு, பஸர் மோடு. அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா டிஜிட்டல் மல்டிமீட்டர்லேயும் இந்த ரேஞ்ச் இருக்குமோ தெரியல, அதனால உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இந்த நான் எடுத்துருக்க டிஜிட்டல் மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா DT 9205A இந்த மாடல் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நாம் இந்த கெப்பாசிட்டரை பிஎஃப்பை சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி கொடுக்குறோம். டயோடு சிம்பிள் ரேஞ்சில் வச்சு கொடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு சார்ஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டிசி ரேஞ்சுக்கு மாற்றிக்கொள்ளலாம். டிசி 20 சிம்பிள் ரேஞ்சில் வச்சுருக்கேன். இப்போ நாம் நாங்கள் சார்ஜ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஆகிருக்கிற இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் காட்டும், அதுலேயே நாம் செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஆகிருக்கு, ஆனால் இருந்தாலும் காணாது. இன்னும் கொஞ்சம் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கொள்வோம். மறுபடியும் டிசி 20 சிம்பிள் 20 சிம்பிள் ரேஞ்சு வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுனது இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிசி ரேஞ்சில் வச்சு வோல்டேஜை கெப்பாசிட்டருக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குற ஒரு முறை. இந்த மாதிரி சார்ஜ் ஆகிடுச்சுன்னா இது நல்லாயிருக்கும். அடுத்த முறையை நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த ரேஞ்சில் வச்சு செக் பண்ணலாம். பொறுமையாக வீடியோ பாருங்கள். அடுத்தது இந்த கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் இருக்குது, ஏற்கனவே சார்ஜ் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ சார்ஜ் ஆகுனது இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி செக் பண்ண முடியும். அடுத்தது இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது டிசி ரேஞ்சு. இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை. நான் ஒருக்கா சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம் டிசி ரேஞ்சுக்கு திருப்பிக் கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா சட்டப்படி சார்ஜ் ஆகிருக்கு. சார்ஜ் ஆகினது இப்போ டிஸ்சார்ஜ் ஆகுது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் அதாவது பிஎஃப் கெப்பாசிட்டர் நல்லா இருக்குது. அடுத்தது இந்த பிஎஃப் கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணிக்கொள்வோம். இல்லாட்டி சார்ஜ் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே டிசி ரேஞ்சில் வச்சுருக்கிறோம். சார்ஜ் இல்லை, ஒருக்கா சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம்.
ஓகே, இப்போ டிசி 20 சிம்பிள் ரேஞ்சுக்கு திருப்பி கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிருக்கு. இந்த பிஎஃப் நல்லா இருக்குது. அடுத்தது இதை செக் பண்ணி பார்ப்போம். இதை செக் பண்ணி பார்த்துட்டு நாம் இந்த ரேஞ்சில் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து அவ்வளோவா இல்லை. நீங்கள் எந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணுறீங்கன்னா அதற்காக ஷார்ட் பண்ணிட்டு தான் செக் பண்ணணும். நான் இதை ஏற்கனவே ஷார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து நாம் அடுத்தது எப்படி செக் பண்ணி பார்க்க போகிறோம்னா, பாருங்கள், இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற இந்த ப்ரோப்பை நாம் மாற்றி இந்த இடத்துக்கு கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த இடத்துல இருந்த வயர் எடுத்து நாம் இந்த இடத்துக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நாம் வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். தெரியுதா? இந்த இடத்துல இருந்த ரெட் கலர் ப்ரோப் வயர் எடுத்து இந்த இடத்துல இருந்த ரெட் கலர் ப்ரோப் வயர் எடுத்து இந்த மில்லி ஆம்னு போட்டிருக்கு இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நாம் ரேஞ்சை வந்து மாற்றிக்கொள்ள போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல 20 சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் வந்து 102. இப்போ இதில் வந்து என்ன வேல்யூ காட்டுதுன்ற பார்க்கலாம். இந்த பிஎஃப் வந்து 102 அந்த அளவு இங்கே காட்டுதான்ற பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 102, இங்கே வந்து 113 காட்டுது. இப்போ இந்த மாதிரி காட்டுச்சுன்னா நம்மளுக்கு இந்த பிஎஃப் கெப்பாசிட்டர் வந்து சட்டப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். பாருங்கள், 102 போட்டிருக்கு. இதில் இங்கே வந்து 102 நம்பர் போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 112 காட்டுது. இப்போ இந்த பிஎஃப் கெப்பாசிட்டர் வந்து சட்டப்படி நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிஎஃப் கெப்பாசிட்டரை செக் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 472. இதில் என்ன வேல்யூ காட்டுன்றா பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நாம் அதாவது 20 எண்ணில் வச்சுருக்கிறோம், 20 எண்ணில் வச்சுருக்கோம். இப்போ நான் 20 ஜூவில் திருப்பிட்டு செக் பண்ணுறேன். தெரியுதா? 20 ஜூவில் வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இங்கே வந்து 472 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 449 காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து சட்டப்படி நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 104. இந்த நம்பர் இலக்கம் 104. இப்போ பார்த்தீங்கன்னா 104 வந்து சரியாக காட்டுது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 104 வந்து சரியாக காட்டுது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் பிஎஃப் நல்லா இருக்குது. ஓகே, அடுத்ததாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 472. இது வந்து 472. ரேஞ்சை வந்து மாற்றிக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா 488 காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்மளுக்கு சட்டப்படி இருக்குது. அடுத்தது வந்து இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். 400. இந்த கெப்பாசிட்டரில் இலக்கம் 400 போட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து 400 காட்டுதான்றா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அடங்குது. அப்படியே திருப்பி இந்த 2 ஜூன் போட்டிருக்க ஆங்கிலத்துக்கு 40 திருப்பி கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 400 வோல்ட் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூடவே 628 காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்கிறத காட்டுது. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி நாம் செக் பண்ணி பார்க்குற நேரம், அதாவது நாம் இந்த மாதிரி இந்த ரேஞ்சு எங்களுக்கு 2 ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒன்று 20, அதாவது 20 எண் கொடுத்துருக்கு. இந்த ரேஞ்சில் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு வேல்யூ காட்டுறேன்னா இந்த 2 ஜூ இப்போ நம்பர் போட்டிருக்கு, இந்த ஜூ ஆங்கில எழுத்து போட்டிருக்கு. இதில் வச்சு நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லாவே ஒர்க்கிங் ஆகிறத காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்த்தோம். இந்த கெப்பாசிட்டரில் எல்லாமே நல்லாவே வேலை செய்கிறது, அதாவது ஒர்க்கிங் ஆகிறத காட்டுது. இப்போ இந்த மாதிரி நாம் இந்த 2 ரேஞ்சிலையும் வச்சு நாம் செக் பண்ணி பார்க்குற நேரம் எந்த ஒரு வேல்யூவும் எந்த ஒரு இதுவுமே வரலை அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர்கள் வந்து வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஒன்று நாம் முதலாவது பார்த்துருந்தோம், பஸர் மோடில் வச்சு இந்த கெப்பாசிட்டர்கள், அதாவது பிஎஃப் கெப்பாசிட்டரை சார்ஜ் பண்ணிவிட்டு டிசி ரேஞ்சில் வச்சு செக் பண்ணி பார்த்துருந்தோம். இது நல்லா இருந்ததுன்னு சொன்னால் இது சார்ஜ் ஆகுது. அது மாதிரி நாங்கள் டிசியில் வச்சு செக் பண்ணி பார்க்குற நேரம் டிஸ்சார்ஜ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இல்லைன்னா அந்த
பிஎஃப் கெப்பாசிட்டர் பழுதாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த 20N 20 ஜூ இந்த இடத்துல வச்சு நாம் இந்த ரேஞ்சில் வச்சு செக் பண்ணி பார்க்குற நேரம் எந்த ஒரு வேல்யூவும் வந்து காட்டலை. அதாவது இந்த பிஎஃப்களில் கொடுத்துருக்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரின் படி நம்மளுக்கு கொஞ்சம் நெஞ்சம் கூட காட்டலாம், இல்லைன்னு சொன்னால் குறைய காட்டலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த இலக்கத்தின்படி கிட்டத்தட்ட நம்மளுக்கு சரியான ரேஞ்சு முதலாவது வர நம்பர் வந்து சரியாக நம்மளுக்கு காட்டணும். அந்த மாதிரி காட்டினா மட்டும்தான் நல்லா இருக்கும். அப்படி எந்த ஒரு வேல்யூமே காட்டலைன்னு சொன்னால் அந்த பிஎஃப் கெப்பாசிட்டர் வந்து ஃபுல்லாக ஷார்ட் ஆகி பழுதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில கெப்பாசிட்டர் பாருங்கள், இந்த மாதிரி கெப்பாசிட்டர்கள், இந்த மாதிரி கெப்பாசிட்டர், அதே மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நீல நிறத்தில் இருக்கிற கெப்பாசிட்டர் ஃபுல் ஷார்ட் ஆகிருந்துச்சுன்னா நாம் இந்த மாதிரி வச்சு, அதாவது டயோடு பஸ்ஸர் சிம்பிள் மோடில் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்குற நேரம் ஒரு பஸ்ஸர் சவுண்டு வரும். இந்த பஸ்ஸர் சவுண்டு வந்துச்சுன்னா இது ஃபுல் ஷார்ட்ன்ற நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பிஎஃப்பையும் வந்து நாம் இந்த டயோடு சிம்பிள் மோடில் வச்சு செக் பண்ணி பார்க்குற நேரம் ஒரு பஸ்ஸர் சவுண்டு வந்துச்சுன்னா அது வந்து ஃபுல் ஷார்ட் ஆகியிருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நல்ல நண்பர்களே, இந்த மாதிரி தான் நாம் இந்த பிஎஃப் கெப்பாசிட்டரை வந்து இந்த மாதிரி நாம் செக் பண்ணி பார்க்க முடியும். ஒன்று சார்ஜ் பண்ணிவிட்டு டிசி ரேஞ்சில் திருப்பி நாம் செக் பண்ணி பார்க்க முடியும். அடுத்ததாவது இங்கே பார்த்தீங்கன்னா மில்லியாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே வந்து மில்லியாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த ரெட் கலர் ப்ரோப் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த 20N 20 ஜூ எடுத்து கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு ரேஞ்சிலையும் வச்சு நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ரேஞ்சில் வச்சு நீங்கள் செக் பண்ணுற நேரம், இந்த ரேஞ்சில் வச்சு நீங்கள் செக் பண்ணுற நேரம் நீண்ட நேரம் இந்த ப்ரோப்பை வந்து ஷார்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் வந்து பழுதாகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் டக்குன்னு செக் பண்ணி நீங்கள் அதை பார்த்து கொள்ளணும். நல்லது நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் பிஎஃப் கெப்பாசிட்டர் வந்து செக் பண்ணுவது எப்படின்னு கேட்டிருந்தார். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொன்னது தெளிவாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.